வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி வாரம் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம கமாடிட்டிஸில் முதல்ல கோல்ட்லேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:15 மணி அளவில் $3014 ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கொடுத்துருந்த இடம் வந்து $3045. இது கிட்டத்தட்ட நமக்கு இந்த வாரத்தினுடைய புதன்கிழமை $3052 வரைக்கும் போயிருந்தாலும் $3048 லெவலில் முதல் முறையாக அதை தாண்டி ஒரு $3 மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் மறுநாள் அதை தக்க வைத்துக்க முடியாமல் 3044 க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு. ஆனாலும் அன்னைக்கு உச்சம்ன்றது $3057 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை $3047 தாண்டி வேகமாக போக முடியல. அதாவது முந்தின நாளுடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கு பக்கத்திலேயே தான் மேக்ஸிமம் போயிருக்காங்க. அதை தாண்டி கீழே வந்துருச்சு. இப்போது கிட்டத்தட்ட $3014 தான் இதனுடைய ட்ரேடிங் ஆனது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பர்டிகுலர் வேலையில் ஒரு நல்ல இறக்கமானதும் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. $3000 கீழேயே போயிட்டு வந்து தான் இந்த லெவலில் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸுன்றதை சரியாக நிறுத்தப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதனுடைய அடுத்த கட்டம் ஒருவேளை இதை தாண்டி மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் இன்னொரு வேகம் எடுத்து மேலே போகும்போது $3205 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை தரலாம். அப்படி கொடுக்கப்படவில்லை அப்படின்னா $2950 வரைக்கும் மறுபடியும் கீழ் நோக்கி வருவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இந்த இறக்கம் தொடருமே ஆயின் அடுத்த வாரம் இந்த இறக்கம் இன்னும் $3000 கீழே வரும்போது மறுபடியும் இந்த $2950 நோக்கி வருவதற்கு வாய்ப்புகளாக மாறிடும். ஸோ அது என்ன செய்ய போகுது, அடுத்த வாரம் இந்த லோவை கட் பண்ணி வரும்போது தான் நமக்கு அதனுடைய இம்பேக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு கோல்டினுடைய நிலவரம். அடுத்த கட்டமாக அந்த 3045 தொட்டு இருக்கிறதுனால அடுத்து என்ன செய்யுதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் $33 கரெக்டாக இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த லெவல்லையே இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3210 தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு மேலேயே இது நீடிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் $34 மேலே இன்னும் அதனால் பெரிய க்ளோசிங் வைக்க முடியாமல் தவிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். கோல்டனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி சில்வர்லேயும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து அதனுடைய இம்பேக்ட் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1.5% மேலே இறக்கம் வந்திருக்கு. இருந்தாலும் $33 வந்து நின்றுருக்கிறத பார்க்குறோம். அடுத்த கட்டமாக இது $34 தாண்டும் போது நம்முடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸான அந்த 3590 நோக்கி போகலாம். பட் கரெக்டாக ஒரு இந்த லெவல்லேருந்து திரும்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு எடுத்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த லெவலுக்கு போகலாம். கீழே அதே சப்போர்ட்டான 3210 மெயின்டைன் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு சில்வர் தருதான்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாமா? க்ரூட் ஆயில் $68 நெருக்கத்தில் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. $65 வரைக்கும் நெருங்கி கீழே வந்து அதன் பிறகு ஒரு 3 வாரங்களாக $68க்கும் $65க்கும் உட்பட்டே ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறது க்ரூட் ஆயிலில் கிடைக்கல. அதில் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாகவும் இல்லை இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து $72 அது கட் பண்ணாத வரைக்கும் கீழே மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. கீழே 65 கட் பண்ணி கீழே வர்றதுக்கும் பெரிய சந்தர்ப்பத்தை கொடுக்காதனால அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாதனால காத்திருந்து பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 23350 இன்றைக்கி க்ளோசிங் போயிருக்கு. கிட்டத்தட்ட போன வாரம் 22430 நெருக்கத்திலேயே 4 நாட்கள் தான் ட்ரேடிங் இருந்ததுனால அதற்குள்ளேயே தான் ட்ரேடிங் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 22430 வேகமாக 22800 கடந்து 23360 அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கியான உச்சம் 23402. அங்கே போயிருந்து அதற்கு மேலே ஒரு க்ளோசிங்கை வைக்காமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த 23360 ரெசிஸ்டன்ஸுக்கு கீழேயே தான் இதனுடைய க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு ஏற்றம், கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் இந்த வாரம் ஏற்றம் கொடுத்து மேலே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த ஏற்றமானது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்.
24,000 தாண்டி மேலே போகும்போது தான் நமக்கு ஒரு ஷைனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த 23,360க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து 24,000 கடக்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் மார்க்கெட்டில் நமக்கு கிடச்சிருச்சுன்ற முடிவுக்கு வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அடுத்த வாரம் நிஃப்டி தருதான்னு காத்திருக்கணும். ஒரு வேளை இதை தாண்டி இதை செல்லலை அப்படின்னா ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இந்த இடம் மாறுறதுக்கு நமக்கு வாய்ப்புகளாக மாறிடலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அப்படியே ஏறினா கூட க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இந்த 23,360க்கு மேலே கொடுத்தால் ஒழிய நமக்கு மார்க்கெட்டில் அடுத்த கட்டம் 24,000 நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போ 22,800 நம்ம மாற்றிக்கலாம். என்ன செய்ய போது வரக்கூடிய வாரம் நிஃப்டிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார்களை பார்க்கலாமா? செக்டார்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 50,593 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கீழே ஒரு பேஸ் சப்போர்ட்டாக 47,470 கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருந்தாலும் கூட அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி போன வாரமே நின்றுச்சு. இந்த வாரம் 48,580ஐயும் 49,990ஐயும் ஒரே வாரத்தில் 2 ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவையும் கிராஸ் பண்ணி இந்த 50,593 கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக இதனுடைய ஹை 50,672 தாண்டி அடுத்த வாரம் வேகம் எடுத்து செல்லும்போது 51,850 அப்படிங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். கீழே இப்போது 49,990 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்கு. அடுத்த செக்டார் பார்க்கலாமா? ஃபின் நிஃப்டி 24,567 க்ளோசிங். இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். 24,050 ரொம்ப வேகமாகவே கடந்துட்டாங்க. அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் 24,850 அப்படிங்கிறத பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் அதை நெருங்கி தான் வந்து நின்றுருக்கு. கீழே இப்போ 24,050 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் அடுத்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டியும் இதுங்கிற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலையை காட்டிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் அது கண்டிப்பாக கூட சப்போர்ட் பண்ணுதா, இந்த 2 ஃபைனான்ஷியல் செக்டர்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணுதான்றதை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 36,702 க்ளோசிங். 35,400க்கு நெருங்கி போயிருக்கு. இன்றைக்கே 35,674 வரைக்கும் தான் லோ போயிருக்கு. 37,033ன்ற அளவுக்கு மேலேயும் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மேலேயும் கீழேயுமே ஒரு ஆட்டத்தை கொடுத்துருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த 2 செக்டாருக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துட்ட மாதிரி நமக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக நிறுத்தி இருக்கிறது நமக்கு தெரியுது. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா ரொம்பவும் ஒன்றும் பெரிய மாற்றங்களாக இல்லைனா கூட ஒரு நெருக்கமாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் 35,400 நெருங்கியே இருக்கிறதுனால இன்னமும் நமக்கு ஐடியில் வந்து ஒரு மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். 38,840 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸு. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 35,400. அதை உடைத்தால் 33,100 அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக இருக்குது. ஸோ 2 பக்கமும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 21,625 க்ளோசிங். இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். கிட்டத்தட்ட ஒரு 2 ரெசிஸ்டன்ஸை வேகமாக கடந்து மேலே வந்துட்டாங்க. 20,760 21,240 தாண்டி கிட்டத்தட்ட 21,625 தொட்டி பிடிச்சிட்டாங்க. அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறது 21,950ங்கிற ஒரு முக்கியமான இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து தான் இப்போ வேகமாக சரிந்து வந்தது. அந்த இடத்த தாண்டி க்ளோசிங் கொடுத்து ஸ்ட்ராங்காக மேலே போகுதா அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக 21,240 அப்படிங்கிறது இந்த வாரத்தில் மாறி இருக்குது. தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 52,986 க்ளோசிங். கிட்டத்தட்ட 50,000 நெருங்கி கீழே போனது. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ரெக்கவரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போன வாரம் 51,360க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தாங்க. இந்த வாரம் அதுக்கு அடுத்த கட்டமான 52,550க்கு மேலே ஒரு க்ளோசிங்கை கொடுத்து ஸ்ட்ராங்காக நிறுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் 54,200 அப்படிங்கிற லெவல். ஸோ அதை நோக்கி இந்த வேகமாக இறங்கிய இந்த செக்டர் இன்னும் நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பை எடுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். கீழே 52,550ங்கிற சப்போர்ட்டை கட் பண்ணாத வரைக்கும் அதனுடைய மூவ் மேலே இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய பொசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய ஹையை கட் பண்ணி வரக்கூடிய வாரங்களில் அது மூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 21,756 க்ளோசிங். கிட்டத்தட்ட 22,200ன்ற லெவலுக்கு நெருங்கி வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் 20,790 21,395
ஒரே வாரத்தில் 2 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே போயிருக்கு. நிறைய செக்டார்கள் இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த வாரம் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஆட்டோ செக்டாரும் சேர்ந்துருக்கு. தொடர்ந்து இதனுடைய ஏற்றமானது இருந்துச்சு அப்படின்னா 22,200 அடுத்த ரெசிஸ்டன்ஸ், அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா 22,930 வரைக்கும் அடுத்த கட்டமாக போகலாம். கீழே ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக 21,375 மீண்டும் மாறி இருக்கிறத பார்க்குறோம். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 862 க்ளோசிங் போயிருக்கு. 860ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி கொஞ்சம் அப்படி மேலே கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி 882 வரைக்கும் ஏறிட்டு தான் அந்த லெவலுக்கு வந்திருக்கு. கீழே வந்து 785ங்கிறது ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடியே எடுத்த சப்போர்ட், அதுலேருந்து தத்தளித்து 820 தாண்டி இப்போ இந்த 860க்கு வந்திருக்கு. சில வாரங்களாகவே இந்த 2 லெவலுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி ரியாலிட்டி இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை தாண்டி இன்னமும் வேகமாக போனோம்னா அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை எடுக்கதான் பார்க்கணும். அடுத்த வாரம் நமக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக 925 அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். கீழே ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக 820 அப்படிங்கிறது இருக்கும். 860ங்கிறது இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதை எந்த வகையிலுமே நம்ம சேர்த்துக்க முடியாது. அதனால் 820 சப்போர்ட்டாகவும் 925 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாகவும் வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி ரியாலிட்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9,203 க்ளோசிங். போன வாரமே இந்த 8,950 தாண்டும் போது 9,805 நோக்கி இதனுடைய பயணம் இருக்கான்னு பார்க்கணும். நல்லா வேகமாக ஏறி வந்ததில் இந்த பர்டிகுலர் செக்டர் தான் போன வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருந்தது. அந்த வகையில் இந்த வாரமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்து மேலே போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இதனுடைய பர்டிகுலராக இந்த செக்டாரில் இருந்துகிட்டு இருக்குது. அடுத்து 9,805ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். கீழே இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இந்த வாரத்தில் 8,950 மாறி இருக்குது. தொடர்ந்து இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,544 க்ளோசிங். 10,250ங்கிற அந்த லெவலில் இந்த வாரம் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி மேலே போயிட்டாங்க. ஸோ 10,700 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ 10,250 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இந்த பர்டிகுலர் செக்டாரில் மாறி இருக்குது. இதுவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே சென்று இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக பார்க்குறோம். அந்த 10,700 தாண்டிச்சுன்னா இன்னும் வலிமையாக இது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். 11,480 அடுத்த கட்டமாக வருவதற்கு வாய்ப்புகளாக எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். அப்படி ஒரு மூமெண்ட்டை கொடுத்தா அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி இதனுடைய பயணம் இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். ஓவராலாக இந்த வாரம் நிஃப்டி வந்து 23,350 முடிஞ்சிருந்தாலும் கூட ஒரு நல்ல ஏற்றத்தோடு வந்திருக்கு. கீழே ஒரு பாட்டம் எடுத்து தான் மேலே வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது இந்த 21,840 வரைக்கும் மார்க்கெட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது. அந்த நெருக்கம் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மீண்டும் 23,350 வரைக்கும் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது தொடர்ந்தால் 24,000 கடக்கும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை நமக்கு வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி கொடுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். கீழே நமக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக 22,800 இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கொண்டு இதற்கு மேலே அது செல்லக்கூடிய வாய்ப்பை எடுக்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல செக்டார்ஸ் நல்ல சப்போர்ட்டில் நம்ம வாங்கியிருந்தோம். கீழே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பாட்டமில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கியிருக்கலாம். ஒரு பார்ட்டாக கூட நம்ம வாங்கிக்கலாம். பட் இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான விஷயங்கள் இன்னும் எதுவும் பெருசாக வரலை அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு அதனுடைய தடை வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சரி கட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளும் தயாராக இருக்கணும். கீழே பாட்டமில் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 50% விற்று லாபம் பார்த்துக்கிறது கூட இந்த இடத்துல நம்ம முயற்சிகளாக எடுக்கலாம், நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும்போது. ஸோ தொடர்ந்து இந்த வாரம் நமக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய பங்குகள் ஏதாவது இருந்தால் அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.